இந்த 12வது மாதம் 1ஆம் தேதி காலை பொழுதுல கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதான வார்த்தை சங்கீதம் 23 சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பனார் என்றால் நான் தாழ்ச்சி அடைகின்றேன். அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில மேய்ப்பனாக இருந்தார். அல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைகின்றேன். இந்த 11 மாதங்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்ல முடியும், தேவன் எனக்கு மேய்ப்பனாக இருந்தனால தான் இந்த கால பொழுதுல நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாழ்க்கையில மேய்ப்பராக இருந்தபடினால அவர் என்ன செஞ்சாரு, மேய்ப்பராகவே இருந்து கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. அவர் மேய்ப்பராக இருந்து நம்ம எங்கிட்ட தவறான காரியங்கள் போனாலும், தப்பான காரியத்துல போனாலும், பொய் சொன்னாலும், என்ன காரியங்கள் சொன்னாலும் அவரை நம்ம என்ன செஞ்சாருன்னா தாங்கி தப்புவித்து கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. இந்த கால பொழுதுல உங்களை அப்படித்தான் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சோதரர். அப்ப இந்த மாதத்துல, இந்த 12வது மாதத்துல இந்த 30 இன்னைக்கு இல்லாம 30 நாள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 30 நாளும் தேவன் எனக்கு மேய்ப்பரா இருக்க வேண்டும். அவர் ஒரு மேய்ப்பரா இருக்க வேண்டும். பாருங்க, ஆடு மாடுகள் என்ன தெரியுமா செய்யும், அது இஷ்டத்துக்கு அப்படியாக போய்கொண்டே இருக்கும். ஆமே. அது புல்லுள்ள இடமெல்லாம் தவிக்கொண்டே இருக்கும். ஆமே. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பர் இருக்கும் போது பாருங்க, அந்த பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த பள்ளத்துக்கு போகாதபடி, தேவையில்லாத வேலிகளுக்கு அவங்கள்ட்ட தாண்டாதபடி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆடுகளை மாடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பு இருந்தபடினால்தான் அந்த மாடுகள் சாயந்தரம் என்ன செய்வோம், மறுபடியும் கொட்டத்துக்கு வருகிறத பார்க்கிறோம். இந்த கால பொழுதுல அப்படிதான் சமூகத்துல அவனுக்கு மேய்ப்பனா இருந்தபடினால்தான் தேவன் நம்முடைய எல்லா பகுதியில இருந்தும், எல்லா தீங்குல இருந்தும், எல்லா தடைகளில இருந்தும், எல்லா பலவீனத்துல இருந்தும், எல்லா சாபத்துல இருந்தும், எல்லா அக்கிரமத்துல இருந்தும், எல்லா அநியாயத்துல இருந்தும் நம்ம என்ன செய்ய விடுவித்து இருக்கிறார். ஆமென். சோத்திரம். அப்ப விடுவித்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம இன்னும் அதிகமாக துதிக்க வேண்டும். இன்னும் எனக்கு விடுதலை வேண்டும், என்ன என் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும், என் குடும்பத்துக்கு விடுதலை வேண்டும், என்ன ஒரு ஆண்டவரே மேய்ப்பனா என்ன அதிகமா இந்த மாதத்துல எங்க குடும்பத்துல மேய்ப்பனா நீங்க இருங்க ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவர் மேய்ப்பனா இருங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு மேய்ப்பனா இருங்க, என் கணவருக்கு மேய்ப்பனா இருங்க, என் மனைவிக்கு மேய்ப்பனா இருந்து தேவன் அந்த மேய்ப்பனா இருந்து நடத்தும் போது நம்ம எந்த ஒரு தேவையில்லாத காரியத்துல போய் விழுந்து விட மாட்டோம். தேவையில்லாத காரியத்தை நம்ம பார்த்து விட மாட்டோம். தேவையில்லாத துக்கமான காரியத்தை சந்திக்க மாட்டோம். நல்ல தேவன் மேய்ப்பரா இருந்தா கர்த்தர் உங்களை இந்த கால பொழுதுல அப்படியாக